ஹாய் வெல்கம் ஆல் 2011 டு 26 இந்த இயர்ஸில் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருந்த மேக்ஸ் கொஷின்ஸை தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாலும் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். நீங்களும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்துடும். மேக்ஸ் போக வேறு சப்ஜெக்ட்ஸ்லேருந்து முக்கியமான பிடிஎஃப்ஸ் எல்லாமே இதில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 366 பக்கங்களை உடைய புத்தகத்தில் பக்க எண்களை குறிப்பிட பயன்படுத்திய மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை. ஃபஸ்ட்டு இந்த கொஷினை வந்து பேசிக்காக வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நோட்டில் வந்து டோட்டலாக 10 பேஜ் தான் இருக்குன்னு வைங்க. அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ இதில் டோட்டலாக வந்து எவ்வளோ இலக்கங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது எவ்வளோ நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த 10 அப்படின்றதுக்கு வந்து 2 நம்பர் போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக இதில் வந்து 11 நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து இங்கே கொஷினில் கேட்குறாங்க. அப்போ 366 பக்கங்கள் வந்து ஒரு புக்கில் இருக்குன்னா டோட்டலாக அதில் வந்து எவ்வளோ டிஜிட்ஸ், எவ்வளோ நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை தனித்தனியாக பிரிக்க போகிறீங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1லேருந்து 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு எவ்வளோ பேஜ் வந்துடும், 9 பேஜஸ் வந்துருமா. ஸோ சிங்கிள் டிஜிட் மட்டும் டோட்டலாக நமக்கு வந்து 9 பேஜஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு டபுள் டிஜிட் வந்து எவ்வளோ பேஜஸ் வரும், நமக்கு டபுள் டிஜிட் வந்து 10ல் ஆரம்பித்து 99 வரைக்கும் கவர் ஆகும். ஸோ டோட்டலாக வந்து 1லேருந்து 99 இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் 9 வரைக்கும் சிங்கிள் டிஜிட்னு எடுத்தாச்சு. அப்போ இந்த 99ல் நீங்கள் 9 மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 90 வந்துடும். ஸோ டோட்டலாக அப்போ டபுள் டிஜிட், அதாவது 11, 12, 13, 99 வரைக்கும் எவ்வளோ பேஜஸ் வந்துடும்னா 90 பேஜஸ் வந்துடும். அதே மாதிரி இப்போ 1லேருந்து டோட்டலாக 366 இருக்குது. இதில் நீங்கள் 3 டிஜிட் இருக்கிற பேஜை மட்டும் எடுக்க போகிறீங்க. நமக்கு வந்து 1லேருந்து 99 பேஜ் வரைக்கும் 2 டிஜிட் வந்து கவர் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து 100, 101ன்னு எல்லாமே வந்து 3 டிஜிட் வரும். ஸோ அப்போ 366ல் நீங்கள் 99 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 267 வரும். ஸோ டோட்டலாக அப்போது 267 பேஜஸ் வந்து நமக்கு 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக பிரித்து எழுதிடணும். நெக்ஸ்ட்டு இப்போ சிங்கிள் டிஜிட் பேஜஸ் இருக்குல்ல, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ன்ட்டு இதில் வந்து நம்ம ஒரு பேஜ்லேயும் ஒரே ஒரு டிஜிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது 9 இன்ட்டு டோட்டலாக நம்ம வந்து அப்போ 9 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ டபுள் டிஜிட் பேஜ் வாங்க. 11, 12, 13, 99 வரைக்கும் இருக்குது. இங்கே நம்ம ஒரு பேஜ்லேயும் வந்து 2 டிஜிட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த 90 கூட நீங்கள் அந்த 2 மல்டிபிள் பண்ணணும். 90 இன்ட்டு 2 என்னது 180. நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் டிஜிட், அதாவது 100, 101, 102ன்னு நம்ம ஒரு பேஜ்லேயும் 3 டிஜிட்டை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ 267ல் ஒரு பேஜ்லையும் நம்ம வந்து 3 டிஜிட் யூஸ் பண்ணியிருப்போம். 267 இன்ட்டு 3 வந்து 801. ஸோ நம்ம டோட்டலாக யூஸ் பண்ணப்ஸ் வந்து 801, 1809. கவுண்ட் பண்ணிங்கன்னா 9 + 1 வந்து 10, பேலன்ஸ் 1, 1 + 8 வந்து 9, 8 + 1 வந்து 9. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 990. ஸோ டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் வந்து 2024 முன்னாடி வரைக்கும் அவங்க கேட்ட பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது ரொம்ப வந்து டெப்த்தாக அவங்க போக ஸ்டார்ட் பண்ணல. பட் 2025லேருந்து நமக்கு கேட்குற கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் டெப்த்தாக போக ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற மைண்ட் செட் இல்லாமல் கொஞ்சம் நல்லா டெப்த்தாகவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்கள். A வந்து 1, B வந்து 2, Z வந்து 26 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ஃபபெட்டில் வந்து ஏலேருந்து Z வரைக்கும் டோட்டலாக 26 லெட்டர்ஸ் இருக்குது. இதில் A அப்படின்றத 1, B அப்படின்றத 2 அப்படி டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 26 லெட்டர்ஸ் இருக்கா, இதை நீங்கள் 2ஆக பிரிச்சிங்கன்னா 13, 13ஆக பிரிச்சிடலாமா. அப்போது ஏலேருந்து M வரைக்கும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 13 வந்துடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாபிக் கீழே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரீசனிங்கில். உங்களுக்கு அதை பேஸ் பண்ணியிருக்கிற கொஷின் வரும்போது நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போக போக வந்து ஞாபகம் வந்துடும். அதாவது ஐனா 9, ஜேனா 10 அந்த மாதிரி. இப்போ இங்கே என்னெல்லாம் லெட்டர் கொடுத்துருக்காங்க, T கொடுத்துருக்காங்க, E கொடுத்துருக்காங்க, C கொடுத்துருக்காங்க, G கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே T பக்கத்தில் மைனஸ், E பக்கத்தில் வந்து ப்ளஸ், C பக்கத்தில் டிவிஷன். ப்ளஸ்ஸை வந்து மல்டிப்ளிகேஷன் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் வரும். நெக்ஸ்ட் டிவிஷனை வந்து ப்ளஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ப்ளஸ்ன்னு வரும். நெக்ஸ்ட் மைனஸை வந்து டிவிஷன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மைனஸை டிவிஷன்னு சொல்லலாம். இப்போ T அப்படின்றது வந்து 20வது லெட்டரா, ஸோ Tக்கு பதிலாக 20 போடுவீங்க. E அப்படின்றது 5வது லெட்டர், C அப்படின்றது 3வது லெட்டர், G அப்படின்றது வந்து 7வது லெட்டர். ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் போர்ட் மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணலாம். போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு வந்து டிவிஷனை தான் சால்வ் பண்ணுமா. அப்போ 20 / 5.
ஸோ அப்போ எக்ஸ் டிவைடட் பை ஒய் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ் போட்டுட்டு இந்த டிவைடட் பை ஒய்யை வந்து நீங்கள் இப்படி கீழே எழுதிடலாம். ஸோ அப்போ 20 டிவைடட் பை 5 இன்ட்டு 3 ப்ளஸ் 7. 5 இன்ட்டு 4 தான் 20யா? ஸோ 4 இன்ட்டு 3 ப்ளஸ் 7. 4 இன்ட்டு 3 என்னது 12. 12 ப்ளஸ் 7. 12 ப்ளஸ் 7 என்னது 19. ஸோ 19 அப்படின்றது வந்து நம்ம ஆல்ஃபபெட்டில் எஸ். ஸோ நம்ம ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி எஸ். அடுத்த கொஷின் பாருங்கள். இது வந்து நீங்கள் ஏபிஜிபின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அப்படியும் போடலாம். பட் அது இல்லாமல் நீங்கள் நார்மலாக வந்து லாஜிக்கை யூஸ் பண்ணியும் போடலாம். இங்கே வந்து சியோட வேல்யூ 2 பவர் 0ன்னு கொடுத்துருக்காங்க. எனிதிங் பவர் 0. எனிதிங் பவர் 0 வந்து எப்போவுமே 1 தான். இங்கே பியோட வேல்யூ வந்து 2 பவர் 0லேருந்து 2 பவர் 1 2 3ன்னு 2 பவர் 100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ வந்து 2 பவர் 100ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா பியோடதில் ஃபஸ்ட்டு தான் வந்து சி, பியோடதில் லாஸ்ட்டு தான் வந்து ஏ. ஸோ நீங்கள் 2 பவர் 100 வரைக்கும் எடுக்காமல் நீங்கள் வந்து சின்ன நம்பர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது சி ஈக்குவல் டு 2 பவர் 0ன்னு எடுத்துக்கோங்க. எனிதிங் பவர் 0 எப்போவுமே 1 தானே. ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட் பியோட வேல்யூ வந்து 2 பவர் 0. கண்டிப்பாக 2 பவர் 0ல் தான் ஆரம்பிக்குது. 2 பவர் 1 2 பவர் 2, அதாவது 2 ஸ்கொயர் வரைக்கும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இங்கே பியோட லாஸ்ட் வேல்யூ இருக்குது பாருங்கள், 2 பவர் 100. அதுதான் வந்து ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு பியோட லாஸ்ட் வேல்யூ என்னது 2 ஸ்கொயர். அப்போ நம்ம ஏ வந்து 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 இன்ட்டு 2 வந்து 4. அப்போ பியோட வேல்யூ என்னது 2 பவர் 0 வந்து 1, 2 ஸ்கொயர் 2 பவர் 1 வந்து 2, 2 ஸ்கொயர் வந்து 4, நமக்கு 7ன்னு வரும். ஸோ ஏவோட வேல்யூ வந்து 4, பியோட வேல்யூ வந்து 7, சியோட வேல்யூ வந்து 1. இப்போ இந்த 4 ஆப்ஷனில் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆப்ஷன் சி எடுத்தீங்கன்னா பி ஈக்குவல் டு 2a மைனஸ் சின்னு இருக்கா. பி வந்து நம்ம 7ன்னு பார்த்துட்டோம். ஏ வந்து 4 ஈக்குவல் டு சி வந்து 1. ஸோ இங்கே 7 வரும், இங்கே வந்து 8 மைனஸ் 1. ஸோ 7 ஈக்குவல் டு 7, ரெண்டு சைடும் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சா. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இந்த ஃபார்மெட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவங்க கொடுத்தாலே எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் வந்து சின்ன நம்பர் வச்சு கண்டுபிடிச்சி போட்டுடலாம் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 64 லிட்டர் கலவையில் 5:3 என்ற விகிதத்தில் பால் மற்றும் தண்ணீர் கலந்துள்ளது. ஸோ அப்போ பால் வந்து மில்க்கு, தண்ணீர் வந்து வாட்டர், இதோட ரேஷியோ வந்து 5:3ன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ லிட்டர்னு சொல்லியிருக்காங்கன்னா 64 லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் ரேஷியோ என்னது 5 + 3 வந்து 8ன்னு வருமா. ஸோ டோட்டல் ரேஷியோ வந்து 8, டோட்டல் லிட்டர்ஸ் வந்து 64. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ரிலேட் பண்ண முடியும். 8 × 8 தான் 64. ஸோ இதே 8 அப்போ இது கூட நீங்கள் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு வந்து எவ்வளோ வாட்டர் இருக்குன்னு தெரிஞ்சிடும். 8 × 3 வந்து 24. இதே 8 இது கூட நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது எவ்வளோ மில்க் இருக்குன்னு தெரியும். 8 × 5 வந்து 40. அப்போ 40 லிட்டர் வந்து மில்க் இருக்குது, 24 லிட்டர் வந்து வாட்டர் இருக்குது. கொஷனில் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அந்த கலவையில் எவ்வளவு தண்ணீர் கலந்தால் விகிதம் 3:5 என மாறும். ஸோ 40 வந்து மில்க்கு, 24 வந்து வாட்டர். இப்போ இந்த கலவையில் வெறும் தண்ணி மட்டும் கலக்க போகிறாங்க. ஸோ இங்கே தண்ணியில் மட்டும் +x போடுறீங்க. கலக்கும் போது இந்த ரேஷியோ வந்து 3:5 மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணிடணும். இங்கே வந்து வெறும் தண்ணி மட்டும் தான் கலக்குறாங்க, அதனால் இங்கே மட்டும் தான் நம்ம வந்து +x போடணும். அந்த வேல்யூ தான் நமக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா. 5 × 4 என்னது 20. ஸோ 200. நெக்ஸ்ட்டு இது கூட மல்டிபிள் பண்ணும்போது 3 × 24 வந்து 72 + 3 × x வந்து 3x. 72 வந்து ஈக்குவல் டு இந்த சைட் போகும்போது மைனஸாக மாறுமா. அப்போ 200 - 72 = 3x. 200 - 72 வந்து 128. 128 = 3x. அப்போ 128, 3 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும் x. 128 டிவைடட் பை 3. 3 × 4 வந்து 12. இந்த 8 வந்து இங்கே கீழே வந்துடும். 3 × 2 வந்து 6. பேலன்ஸ் வந்து 2 வந்துடும். 42 2/3. இதை நீங்கள் இப்படி தான் எழுதணும். 42 2/3. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின் பாருங்கள். டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து செயின் ரூல் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. நிறைய டைப் இருக்குது, அதில் இது ஒரு டைப்பு. 210 ஆண்கள். ஸோ அப்போது நீங்கள் இதை எப்படி எழுதலான்னா, மென் 1 வந்து 210. 4 ஒன்று இருக்குது, 12 மணி நேரம் வேலை செய்யுது. அப்போது ஹவர் 1 வந்து 12. ஒரு வேலையை 18 நாட்களில், அப்போ D1 வந்து 18 முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அதே வேலையை 4 ஒன்று இருக்குது, 14 மணி நேரம் வேலை செய்யுது. ஸோ அப்போது இங்கே ஹவர் 2 ரெண்டாவது வாட்டி ஹவர் வருதா, இதாவது நீங்கள் ஹவர் 2ன்னு டினோட் பண்ணிக்கலாம்.
20 நாட்களில் முடிக்க. அப்போ D2 வந்து 20. எத்தனை ஆண்கள் தேவை? எவ்வளோ மென் வந்து தேவை? கொஷினை வந்து இது மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டீங்களா? ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா M1 D1 H1 ஈக்குவல் டு M2 D2 H2 டிவைடட் பை W1 டிவைடட் பை W2. ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. இப்போ கொஷினில் வந்து இந்த W அப்படின்றத மட்டும் கொடுக்கலையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த W மட்டும் விட்டுருங்க. ஃபார்முலாவில் மீதி பார்ட் அப்படியே எடுத்துருங்க. அப்போது M1 D1 H1 ஈக்குவல் டு M2 D2 H2. M1 என்னது 210, D1 என்னது 18, H1 என்னது 12 ஈக்குவல் டு M2 என்னது X, அதை தான் கண்டுபிடிக்கணும். D2 வந்து 20, H2 வந்து 14. ஸோ இப்போ இந்த எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு மீது எல்லாத்தையும் கீழே கொண்டு போகலாமா? 210 இன்ட்டு 18 இன்ட்டு 12 டிவைடட் பை 20 இன்ட்டு 14. இந்த 0 கேன்சல். 2 இன்ட்டு 6 வந்து 12. 7 இன்ட்டு 2 வந்து 14, 7 இன்ட்டு 3 வந்து 21. திரும்ப 2 இன்ட்டு 3 வந்து 6. ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 18 இன்ட்டு 3 இன்ட்டு 3, அதாவது 18 இன்ட்டு 9 வருது. 18 இன்ட்டு 9 வந்து 162. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, ஒரு முக்கோணத்தின் உயரம் 30% அதிகரித்து மேலும் அடிப்பக்கம் 20% குறைந்தால் அந்த முக்கோணத்தின் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம். ஸோ முக்கோணம் அப்படின்னாலே வந்து ட்ரையாங்கிளோட ஏரியா பரப்பளவில் தான் என்ன மாற்றம்னு கேட்குறாங்க. ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது? half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். நமக்கு வந்து கொஷினில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அதோட ஏரியா இல்லைனா ஸ்கொயர்னு கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி கொஷின் இருக்குது, அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். ஸ்கொயர் கொடுத்து அதோட பரப்பளவு, இந்த மாதிரி பரப்பளவு வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஃபார்முலா தான். பரப்பளவு கண்டுபிடிக்க சொன்னால் கண்டிப்பாக 2% கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்றை வந்து நீங்கள் ஏன்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று பின்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து 30% அதிகரித்துன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ ஏ வந்து +30. இங்கே வந்து 20% குறைந்துன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ பி வந்து -20. நம்மளோட ஃபார்முலா வந்து +R-A +R-B +R-AB by 100. ஸோ இங்கே ஏ வந்து ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அப்போது 30. பி வந்து மைனஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ -20. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வேல்யூ ப்ளஸ்ஸு, செகண்ட் வேல்யூ மைனஸா, அப்போ இங்கே வந்து மைனஸ் போடணும். ஃபார்முலா வந்து தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ். இதுவே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ்ன்னு இருக்கு ஏ, பி வந்து மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ இங்கே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், அதாவது இந்த தேர்ட் ஒன்றை தான் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது மைனஸ், ஸோ இங்கே வந்து மைனஸ் தான் போடணும். ஏ இன்ட்டு பி, அதாவது 30 இன்ட்டு 20 by 100. ஸோ 30 - 20 என்னது 10, மைனஸ் இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகும். 3 × 2 6. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 4ன்னு வந்திருக்கு. வெறும் 4னா என்ன மீனிங்? +4ன்னு அர்த்தம். அப்போ 4% வந்து இன்க்ரீஸ். நமக்கு வந்து நிறைய டாபிக் கீழே இந்த ஃபார்முலா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த டாபிக் எல்லாமே இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பகடை கணக்குகள் பேஸ் பண்ண ஒரு கொஷின். ஸோ இப்போ இந்த கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லாஜிக் பார்த்துடலாம். ரொம்ப ஈஸி தான் இந்த கொஷின். இப்போ உங்களுக்கு 2 பகடை கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல இங்கே 2, 3, 4ன்னு இருக்குது. இன்னொரு இடத்துல இங்கே 2, 3, 5ன்னு இருக்குது. ஸோ பகடையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போ வந்து 2 பகடையில் 2 வந்து சேமாக இருக்கோ, சரிங்களா, ஏதாவது 2 பகடை நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 வந்து சேமாக இருந்ததுன்னா 100% வந்து 4ஓட ஆப்போசிட்டில் 5 தான் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா, பகடையில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதில் ஒரு முக்கியமான டைப் இது. ஸோ 2 சைடு சேமாக இருந்தால் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கொஷினில் நீங்கள் பார்க்க வேண்டியது எங்கேயாவது 2 சைடு வந்து சேமாக இருக்கா அப்படின்ட்டு. இந்த செகண்டும் இங்கே 4த்தும் பார்த்தீங்கன்னு வைங்க, இங்கே பி இருக்குது, டி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது, டி இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் வந்து 2 சேமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த எஃப்போட ஆப்போசிட்டில் தான் ஏ இருக்கும். ஸோ அப்போ ஏவோட ஆப்போசிட் தான் எஃப். நம்ம கொஷினில் ஈயோட ஆப்போசிட்டில் என்னென்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதே பகடையில் பார்த்தீங்கன்னா இங்கே எஃப் இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே எஃப் இருக்குது, இங்கே பி இருக்குது. கரெக்டாக 2 சேமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக சியோட ஆப்போசிட்டில் தான் டி இருக்கும். ஸோ சியோட ஆப்போசிட்டில் தான் டி இருக்கும். பகடை எடுத்துக்கிட்டிங்கனாலே மொத்தமாக எவ்வளோ சைடுன்னு பார்த்தீங்கன்னா 6 சைடு தான். அந்த 6 சைடு என்னது? ABCDEF. அந்த 6ல் 4 வந்து இங்கேயே முடிஞ்சிச்சா? பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்கும் நமக்கு?
பி இருக்கும், இ இருக்கும். இது 2ம் வந்து நம்ம கண்டுபிடிச்சனால கண்டிப்பா அப்போ பியோட ஆப்போசிட்ல தானே இ இருக்கும். ஸோ கொஷின்ல வந்து ஈயோட ஆப்போசிட்ல எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட ஆன்சர் வந்து அப்போ பி ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா பார்ட்லயும் வந்து இந்த அளவியல் அப்படின்ற டாபிக்லேருந்து ஒரு கொஷின் பார்த்துடலாம். இந்த கொஷின் பாருங்க. 9 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் அகலமும் உள்ள ஓர் அறைக்கு வெளியே. ஸோ ரெக்டாங்கிள் அப்படின்னுவாங்க இதை. அதாவது செவ்வகம்னு சொல்லுவாங்க. செவ்வகமை பொறுத்த வரைக்கும் இதை தான் லென்த்துன்னு சொல்லுவோம், இதை தான் பிரெத்துன்னு சொல்லுவோம். ஸோ எங்கள் கொஷினில் பார்த்தீங்கன்னா 9 மீட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, 7 மீட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்து வந்து அப்போ 9, பிரெத்து வந்து 7. இந்த அறைக்கு வெளியே வந்து 3 மீட்டர் சீரான அகலம் உள்ள ஒரு தாழ்வாரம் உள்ளது. ஸோ இப்போ இந்த இடத்த வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு 9 மீட்டர், ஒரு சைடு 7 மீட்டர்னு கொடுத்துறாங்களே, அது வந்து இதுதான் இப்போ இந்த எல்லோ ஷேட் அடிக்கிறது. ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா, பரப்பளவு ஃபார்முலா என்னது? லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போது 9 இன்ட்டு 7 என்னது? 63. இது வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்களா? அப்போது 63 மீட்டர் ஸ்கொயர். இந்த எல்லோ கலர் ஷேட் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடம் வந்து 63 மீட்டர் ஸ்கொயர். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதை சுற்றி வந்து 3 மீட்டர் அளவுக்கு, அதை சுற்றி 3 மீட்டர் வந்து சீராக ஒரு அகலம் வந்து போட்டிருக்காங்க. அப்போ இது வந்து 3 மீட்டர், இதோ வந்து 3 மீட்டர், இதோ வந்து 3 மீட்டர் தான். 4 சைடுமே 3 மீட்டர் தான் உங்களுக்கு வரணும். ஸோ நமக்கு என்ன தெரியும்னா, இது வந்து 9 மீட்டர்னு தெரியுமா? இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ்ட்ராவாக 3 இருக்குது. அப்போது 9 + 6 என்ன வரும் நமக்கு? 15 மீட்டர் வரும். அப்போ டோட்டல் லென்த் வந்து 15 மீட்டர். அதே மாதிரி இது வந்து 7 மீட்டர்னு நமக்கு தெரியும். 7 போக இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ்ட்ராவாக 3 இருக்குது. ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு 13 மீட்டர். இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிங்க. அதாவது பரப்பளவு லென்த் இன்ட்டு பிரெத்து. லென்த்து வந்து ஒரு சைடு 15, இன்னொரு சைடு வந்து 13. ஸோ டோட்டல் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 × 13 நமக்கு 195 மீட்டர் ஸ்கொயர் வரும். கொஷினில் கொடுத்ததை வச்சு இதெல்லாம் நீங்கள் எடுத்துடணும். அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த தாழ்வாரம் பகுதிக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபாய் வீதம் சிமெண்ட் பூச ஆகும் செலவை காண்க. ஸோ முக்கியமான பார்ட் வந்து இந்த க்ரீன் ஷேட் நான் கொடுக்குறேன்ல, இங்கே மட்டும் தான் இப்போ வந்து அவங்க சிமெண்ட்டு பூச போகிறாங்க. நமக்கு வந்து மொத்த பரப்பளவு 195 மீட்டர் ஸ்கொயர்னு தெரியும். இதில் இந்த எல்லோ ஷேடு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஏன்னா அங்கே வந்து நம்ம சிமெண்ட் பூச போகிறதில்ல. மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 132 மீட்டர் ஸ்கொயர் வரும். அதாவது நான் க்ரீன் ஷேட் பண்ணியிருக்கேன்ல, அதோட ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா 132 மீட்டர் ஸ்கொயர். இப்போது ஒரு சதுர மீட்டருக்கு வந்து 15 ரூபா செலவு பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம வந்து டோட்டலாக 132 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து சிமெண்ட் பூச போகிறோம். ஸோ 132 ஒரு சதுர மீட்டருக்கும் 15 ரூபா. அப்போ 132 × 15 என்னது? 1980 வரும் நமக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இந்த அளவியல் பொறுத்த வரைக்கும் நல்லா கான்செப்ட் புரிஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இதோட நமக்கு இந்த பார்ட் வந்து முடிஞ்சிச்சு. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ரெகுலராக டெய்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து டெய்லி ரிவிஷனுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து சேனல் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.